அதாவது விமானத்தினூடாக குண்டுகளை போடுறாங்க, ட்ரோன் அட்டாக் பண்றாங்க. இந்த வேலைகளை எல்லாம் அவங்க பண்றாங்க. பண்ணினதுக்கு பிறகுதான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தரை வழியாக நடந்து வருகிறாங்க, வெஹிக்கிள்லையும் வர்றாங்க. 2 சாராரையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள், பல பேர் கொல்லப்படுகிறார்கள். இப்பொழுதுள்ள விவகாரம் என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி வான்வழி தாக்குதல்களை அந்த இடத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தினதுக்கு பிறகுதான் இந்த தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்துகிறது. எனவே வான்வழி தாக்குதல்கள் நடத்திய ஒரு சொற்ப நேரத்துக்குள்ளாக படு வேகமாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கன்னி வெடிகளை புதைத்திருக்கிறது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை எதிர்கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல ட்விஸ்டாக இருக்கக்கூடிய விவகாரமாகவும் பார்க்க முடியும். குறிப்பாக முதலாவது தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மெர்காவா டேங்க் வெடித்து சிதறுகிறது. ஷாவால் என்கிற அவர்களுடைய குண்டை கொண்டு அவங்க செட் பண்றாங்க, செட் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறாங்க. அது வெடிச்சு சிதறுது. குறைஞ்சது 5 பேர் அவரத்திலேயே அவுட் ஆகியிருப்பாங்க. அது நமக்கு தெரியும், மெர்காவா டேங்கை பற்றி பலமுறை பார்த்துருக்கிறோம். 2வது வெடிகுண்டு ஒரு மீட்பு படையை குறிவைத்து நடத்தப்படுகிறது. அதில் செத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு குரூப் வர்றாங்க, அவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அது 2வது வெடிகுண்டு தாக்குதலாக இருக்குது. ஸ்னைப்பர் அட்டாக் கிடையாது. அடுத்தது வெப்பனால தூரத்தில் நின்று துப்பாக்கி சூடு நடத்தப்படலை, முதன்மையாக வெடிகுண்டு தாக்குதல். காப்பாற்ற வந்தவங்க 2வது வெடிகுண்டுல சிக்கிறாங்க, அதில் ஒரு படை அழிகிறது. அதற்கு பிறகு 3வது கூடுதல் மீட்பு படை வருகிறது, அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், அவர்களும் அழிக்கப்படுகிறார்கள். 4வது தாக்குதலை பொறுத்தவரையில் வெடிக்கக்கூடிய குண்டுகள், அதே போன்று துப்பாக்கிகள், சிறிய ரக ஆயுதங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்தினார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். எனவே 3 படைகளை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 3 படைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே இடத்துல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் படுகாயம் அடைந்த பல பேரையும் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியை மேற்கொண்டிருப்பதாகவும், இஸ்ரேலுடைய ஷொராக்கா மருத்துவமனை உள்ளிட்ட பல மருத்துவமனைகளில் இந்த ஹெலிகாப்டர்கள் தரை இறங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட அவர்களுடைய பத்திரிகைகளை செய்தி வெளியிடுகிறது. சரி, இந்த தாக்குதல் எப்படி நடைபெற்றது என்று சொல்லி மேலதிகமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பைத் ஹனூன் தாக்குதலை பொறுத்தவரையில் 2 பட்டாலியன்கள் அந்த இடத்துல பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. பாதுகாப்பு பணியில் எங்க ஆட்கள் ஈடுபட்டு இருந்தாங்க என்கிறது இஸ்ரேல். பாதுகாப்பு பணி ஒன்றும் கிடையாது, பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க. 2 பட்டாலியன் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த 2 பட்டாலியன் கொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா, உதவிக்கு வந்தவர்களும் கொல்லப்படுகிறார்கள். அதே போன்று இதுல 97வது நெட்ஸா யஹூதா பட்டாலியன் மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் நெட்ஸா யஹூதா பட்டாலியன் தங்களுடைய தாக்குதல்களை காசாவுக்குள் நிறுத்தாவிட்டால் மொத்தமாக அழிப்போம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் 97வது நெட்ஸா யஹூதா பட்டாலியன் அவர்களுடைய ஒரு படை ஒரு